ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மூவி டைமில் நம்ம பார்க்க போகிறது 2 படங்கள். ஒன்று வந்து மலையாள கிரைம் த்ரில்லர் படம், இன்னொன்று வந்து தெலுங்கில் வந்து பேய் படம். திட்டாதீங்க, 2 படத்துக்கும் தமிழில் டப்பிங் இருக்குது. ஸோ எந்த பிரச்சனையும் கிடையாது, ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலையாள கிரைம் த்ரில்லர் படங்க. இந்த படத்தில் வந்து ஜெயராம் நடிச்சிருக்காரு, மம்முட்டி ஒரு சின்ன ரோல் பண்ணிருக்காரு. படத்தோட பேர் வந்து ஆஸ்லர் ஆபிரகாம். படத்துடைய ஸ்டோரி லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊருக்குள்ளே சில பேருக்கு ஆக்சிடென்ட் நடக்குது. அதுக்கப்புறம் சில பேர் வந்து ஒரு உடல்வியாதி ஏற்பட்டுருது. அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறாங்க. அட்மிட் ஆகிட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் அவங்க வந்து மர்மமான முறையில் கொல்லப்படுறாங்க. ஸோ அந்த கொலைகளை பண்ணது யார், எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி போலீஸ் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜெயராம் தான். ஸோ இதுதான் இந்த படத்துடைய மொத்த ஸ்டோரி. இதில் வந்து என்ன ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிரைம் த்ரில்லர் படத்துக்கு உண்டான ஸ்டோரி இருந்தாங்க. அதை வந்து இவங்க வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப வந்து அப்படியே டக்கு 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 டக்குன்னு போகிற மாதிரிலாம் கிடையாது. ஸ்க்ரீன்ப்ளே கொஞ்சம் ஸ்லோ பேஸ்டாக தான் போகும். அதே சமயம் வந்து யார் பண்ணாங்க, எதுக்காக பண்ணாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு கொண்டு போனது படத்தில் வந்து பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவேன். இந்த படத்துக்கு பிஜிஎம் ஒர்க்கு தரமாக இருந்துச்சு, ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு, ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தில் மம்முட்டிக்கு தேவையே இல்லாத ரோலுங்க. அவர் இல்லாமல் இருந்தால் கூட பிரச்சனை கிடையாது, அவருக்கு வந்து தேவையில்லாத ரோல் தான். பட் இருந்தாலும் ஓவராலாக பார்க்கும்போது ஒரு டீசெண்டான ஒரு கிரைம் த்ரில்லர் படம் தான். நிச்சயம் வந்து கிரைம் த்ரில்லர் படங்கள் விரும்பி பார்க்குற ஃபேன்ஸுக்கு வந்து இந்த படம் வந்து பிடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? ஸோ இந்த படம் வந்து ஜியோ ஹாட்ஸ்டாரில் தமிழே கிடைக்கிது. டைம் கிடச்சா போட்டு பாருங்கள். படத்தோட பேர் வந்து ஆஸ்லர் ஆபிரகாம். அடுத்து இந்த லிஸ்ட்டில் நம்ம வந்து பார்க்க போகிறது எந்த படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிண்டம். இந்த படத்தில் வந்து நம்ம ஸ்ரீகாந்த் ஹீரோ நடிச்சிருக்காருங்க. படத்துடைய ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேய் படம். என்ன ஸ்டோரி? காஞ்சனாலேருந்து காஞ்சரிங் வரைக்கும், காஞ்சரிங்லேருந்து காஞ்சனா வரைக்கும் ஒரே ஸ்டோரி தான். என்ன ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடு, அந்த வீட்டுக்குள்ளே ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தை சுற்றி ஒரு பேய், அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா, ஸ்ரீகாந்த் அவர் ஃபேமிலிலாம் வந்து ஒரு வீட்டை வாங்கிட்டு அந்த வீட்டுக்கு குடி வராங்க. அந்த வீட்டுக்குள்ளே ஏற்கனவே பேய்கள்லாம் இருக்குது. அந்த பேய்கிட்ட பட்டுட்டு அவங்க படாபடுப்படுறாங்க. அதுலேருந்து எப்படி மீண்டு வராங்க அப்படின்றது தான் இந்த படத்துடைய மொத்த கதைங்க. இதில் வந்து என்ன ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து காஞ்சனா மாதிரி சொன்னேன்ல, ஆனால் இந்த படம் பார்த்தீங்கன்னா காஞ்சனா மாதிரி கிடையாது. ஏன்னா படத்துக்குள்ளே வந்து காமெடி, கமர்ஷியல் சாங்கு, குத்து சாங்கு இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ்டாக அவங்க வந்து பேய் 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 மட்டுமே இருக்கிறாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து கடைசி வரைக்கும் பார்க்க வைக்கிது. இந்த படத்துக்குள்ளே வர சில ஜம்ப்ஸ்கார் சீன்ஸ் பார்த்தீங்கன்னா நிச்சயம் வந்து ஒர்க் அவுட் ஆச்சு, நல்லாவே இருந்துச்சு. பிஜிஎம் வரைக்கும் சூப்பராக இருந்துச்சு. ஆக்டிங் வைஸும் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த படம் வந்து நான் வந்து ஆகா ஓகோ அப்படியே பயம் பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்ல மாட்டேன். நிச்சயம் வந்து நம்ம ஊர், நம்ம இந்தியாவில் வந்து ஒரு பேய் படம் எடுத்தால் எப்படி இருக்கும், ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒருத்தன படம் தான். நான் வந்து காமெடிலாம் போட்டு வந்து கடுப்பு ஏற்றாமல் ஃபுல் ஃபோக்கஸ்டாக பேய்க்குள்ளே இருந்தது ரொம்ப பார்க்குறதுக்கு பிடிச்சிது. ஸோ பேய் படம் பார்க்குற ஃபேன்ஸுக்கு இந்த படம் பிடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. டைம் கிடைச்சா போட்டு பாருங்கள். இந்த படம் வந்து அமேசான் ப்ரைம்லேயும் கிடைக்கிது, ஆகாலையும் கிடைக்கிது, தமிழ் டப்பிங் இருக்குது. படத்தோட பேர் வந்து பிண்டம், ஓகேங்களா? ஸோ இதுமாரி வேறு வேறு படங்கள், வேறு வெப்சீரிஸ்லாம் சொல்லணும்னா நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை டாட்டா, பை பாய்.